இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தப்பே செய்யலன்னு சொல்றேன், ஆனா நீங்க தண்டனை வரைக்கும் போயிட்டீங்க. நகை காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம என்ன ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்க. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்தது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன என் அக்கா மேல ஒரேடியா பழி போடுறீங்க? நீங்க சொல்ற முடிவுக்கெல்லாம் நாங்க கட்டுப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. என் அக்கா நிரபராதி. அவ கண்டிப்பா நகையை எடுத்திருக்க மாட்டா. நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நகையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். மா, என்னமா எப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறது தப்பா இருக்கு. ஊரு கூடி முடிவு எடுத்திருக்கு, அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். முடியாதுன்னு சொல்ல முடியாது. உங்க அம்மா மேல ஏற்கனவே திருட்டு பலி விழுந்துதானே இங்க வந்தீங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணா எப்படிமா? ஏதோ புத்தி தடுமாறி அந்த நகைகளை எடுத்து வச்சிருந்தா கொடுத்துருங்கம்மா. அதுதாம்மா உங்களுக்கு நல்லது. நீங்க எல்லாரும் என்ன இப்படி பேசுறது எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. நான் எல்லா விதத்திலயும் நேர்மையா உண்மையா தான் இருந்திருக்கேன். இந்த விஷயத்திலயும் அப்படிதான் இருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. என்ன நம்பல. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நீங்க எல்லாரும் எனக்கு துணையா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த நினைப்பையே பொய்யாக்கிட்டீங்க. இதுக்கு மேல எப்படி நிரூபிக்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த சன்னதியில கிடைச்ச புதையல நான் திருடி இருந்தா அந்த கடவுளே எனக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா அவளுக்கு தெரியும் நான் நிரபராதின்னு. என்ன இந்த பழியில இருந்து அவ கண்டிப்பா காப்பாத்துவா. அம்மாவும் இப்படித்தான் கோவில் நகையை திருடி ஏமாத்துறாங்க. அதே புத்தி தான் இவங்களுக்கு இருக்கு. இந்த விஷயத்துல அம்மாவுக்கு தப்பாம பிறந்திருக்காங்க.